நேத்து ஏ2டி நந்தா போட்ட ஒரு வீடியோவை பார்த்தேன். அதுல பிளிங்கிட்ல மட்டும் நான் 80,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த பில்லை பார்த்தப்ப எனக்கும் ஷாக் ஆச்சுதான். ஆனா அதுல ஒரு முக்கியமான ஒரு கணக்கை மிஸ் பண்ணிட்டாரு. இது ஒரு பக்கம். அடுத்து இந்த பிசினஸ்ல லாபமே இல்ல. இன்வெஸ்டர் போட்ட 22,000 கோடி வச்சுதான் இந்த பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்படி 22,000 கோடி லாஸ் பண்ணி இந்த பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க காசை தாண்டி நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க? பிளிங்கிட், ஸ்விக்கி இந்த மாதிரி குயிக் காமர்ஸ் ஆப்ஸ் எல்லாமே ஒரு ஸ்கேமா இல்ல நம்ம லைஃப ஈஸியா மாத்துற ஒரு ரெவல்யூஷனரி ஆப்ஸா? இப்படி ஏகப்பட்ட கேள்வி நம்ம கிட்ட இருக்கு. சரி, இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிச்சப்ப ஐஸ் விக்கிறவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இது ஒரு தீய சக்தி, நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடம்பெல்லாம் கெட்டு போயிரும், கெட்டு போன உணவுலாம் சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடே இல்ல. இன்னைக்கு குயிக் காமர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா 2 லட்சம் கோடி ஒர்த்தான ஃபுட் வேஸ்டேஜ் இந்தியால கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது. இப்படி பாசிட்டிவ்ஸும் நிறைய இருக்கு, நெகட்டிவ்ஸும் நிறைய இருக்கு. பட் நமக்கு இந்த ஆப் பர்சனலி பெனிஃபிட்டா இருக்குமா இல்லையா, நம்ம ஒரு ஸ்கேம்குள்ள இருக்குமா? ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு நிஜமாவே இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற நியூட்ரலான ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. மதன் கௌரி ஏ2டி மாதிரி நம்மளும் நிறைய டாபிக்கா பேச போறோம். அந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நந்தா வெங்கட்டுக்கு ஜட்டி ஆர்டர் பண்றாரு. அதனோட விலை 629 ரூபாய். பேரலா வெங்கட்ட போய் கடையில ஜட்டி வாங்க சொல்றாரு. சோ வெங்கட் மாடியில இருந்து கீழே இறங்கி பைக் எடுக்கிறாரு, பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்றாரு, டிராபிக் சிக்னல்ல மாட்டுறாரு, கடையில போய் கியூல நின்னு வாங்குறாரு, திரும்ப மேல வந்துடுறாரு. ஆனா 2 பேர்த்தோட விலையும் ஒண்ணுதான். பட் ஜெப்டோல வாங்கினப்ப ஹேண்ட்லிங் ஃபீயும் டெலிவரி சார்ஜஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஆதங்கப்பட்டாரு. இந்த பொருளுக்கு வரல, பட் மத்த பொருளுக்கு எல்லாம் வருமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாரு. அவர் சொல்ற இந்த விஷயம் ரொம்பவே கரெக்ட். பட் நம்ம வீட்டுல கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல அவங்களால கீழே போய் வாங்கிட்டு வர முடியுமா? உடனே கேட்டப்பெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராக்டிகலி கடையில போயிட்டு வாங்கிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இந்த ஜெப்டோ, பிளிங்கிட்ல எல்லாம் ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கும் போதே ஒரு 5 நிமிஷத்துல வந்துடும். அப்ப அது ஒரு நமக்கு வரமா தெரியும். சென்னையில எத்தனையோ லட்சம் பேச்சுலர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு உடம்புக்கு முடியாதப்ப அவங்க பைக் எடுத்துட்டு சிக்னல்ல போய் கடையில போய் கியூல நின்னு இந்த மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வர முடியுமா? இல்ல அவங்களுக்கு தேவையான பிரெட்டோ பாலோ வாங்க முடியுமா? அந்த டைம்ல அவங்களுக்கு டெலிவரி பண்ற அந்த அண்ணா அவங்களுக்கு கடவுள் மாதிரி தெரிவாரு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு அடிஷனலா 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ போயிட்டு வரதுக்கு ஆகும். சோ மத்தவங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு அடிக்ஷன் சொல்றதை விட இது ஒரு அடாப்ஷன் சொல்றது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். என்னடா ரொம்ப பாசிட்டிவா சப்போர்ட் பண்றேனே அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, இன்னும் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. நம்ம தாத்தாவோ காலத்திலயோ சென்னையில இருந்து மதுரைக்கு எப்படி போயிட்டு இருந்தோம்? நடந்தோ சைக்கிள்லயோ போயிட்டு இருந்தோம். 10 நாள் 15 நாள் ஆகும். நம்ம அப்பாக்கள் எப்படி போனாங்க? பஸ் ஏறி போனாங்க. ஓவர் நைட்ல போய் ரீச் ஆயிடுவாங்க. பட் அதுக்கு கொடுத்த விலை 200 ரூபாயில இருந்து 300 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப எல்லாரும் எப்படி போக ஆரம்பிச்சிருக்காங்க? ஃபிளைட்ல போக ஆரம்பிச்சிருக்காங்க. செலவு என்னமோ 5,000 ரூபாய் ஆகுது. ஆனா 1 மணி நேரத்துல மதுரைக்கு போயிடலாம். லைஃப்ல ஃபிளைட் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச எல்லாருமே சோம்பேறியோ பணக்காரனோ கிடையாது. அவங்களுக்கு ஒரு தேவையோ எமர்ஜென்சியோ இருக்கும்போது ஃபிளைட்ன்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேரு சரக்கடிக்கும் போது வர டோபமைன் அடிக்ஷனையும் இதையும் கம்பேர் பண்றாங்க. ஆர்டர் போட்ட உடனே அதுல கிளாக் சுத்திட்டே இருக்கு, டிக் டிக் டிக்னு எப்போ வரும் அப்படின்றது வந்த உடனே ஒரு சந்தோஷம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டோபமைன் அடிக்ஷனுக்குள்ள போயிடுது. இதனால நம்ம ரிப்பீட்டடா ஆர்டர் போட்டுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஃபிளைட் ஆப்ஷன்ஸ் எப்பவுமே இருக்கு. அதுக்காக நம்ம எப்பவுமே அதுல போறது இல்ல. நம்மளால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் அதுல போறோம். அதே மாதிரி இது அடிக்ஷன் சொல்றதுக்கு பதிலா ஒரு லைஃப் ஸ்டைல் அடாப்ஷன் தான் நான் சொல்றேன். இப்படி ஒரு குயிக் காமர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நமக்கு. எப்பெல்லாம் நமக்கு எமர்ஜென்சியோ இல்ல எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்ப யூஸ் பண்றது ஒரு கிளவரான ஆப்ஷன். நான் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். நம்ம தியேட்டருக்கு போறோம், வெளில 50 ரூபாய்க்கு விற்கிற பாப்கார்ன் உள்ள 300 ரூபாய்க்கும் 400 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. ஆனா நம்ம அதை வாங்கி தான் சாப்பிடுறோம். அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காஸ்ட். அதே மாதிரி குயிக் காமர்ஸும் நம்மள ஸ்கேம் பண்ணி பொருள் விற்கல, நம்மளோட நேரத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. நம்ம சேவ் பண்ற அந்த டைமுக்கு தான் அந்த 15 ரூபாயோ 20 ரூபாயோ அவங்களுக்கு கொடுக்குறோம். இது ஒரு கன்வீனியன்ஸ் காஸ்ட் தானே தவிர நம்ம சோம்பேறியா இருக்கிறது கொடுக்குற காஸ்ட் இல்ல. இதனால செலவு அதிகமாகும் அப்படின்றது உண்மைதான். இது நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக யூஸ் பண்ற காஸ்ட்னு சொன்னாலும் இதுல நிறைய தப்பும் நம்ம பண்றோம். தேவையில்லாதப்பெல்லாம் ஆர்டர் போடுறது, ஒரு தலைவலிக்குது இல்ல ஜுரம் அடிக்குதுன்னு மாத்திரை ஆர்டர் போறதுக்கு பதிலா நம்ம சும்மா உட்காந்து ஃப்ரீ டைம்ல டிவி பார்த்துட்டு இருக்கப்ப லேஸ் பாக்கெட்டும் நூடுல்ஸ் பாக்கெட்டும் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுதான் நம்ம சோம்பேறித்தனத்துக்காக கொடுக்குற காஸ்ட். எத்தனை ஆப் வந்தாலும் மாத்த வேண்டியது நம்ம தான் மாத்திக்கணும். அடுத்து அந்த வீடியோல இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. ஜெர்மனில கொரில்லான்னு ஒரு கம்பெனி மூடிட்டாங்க, அமெரிக்கால கிட்டார்னு ஒரு கம்பெனி மூடிட்டாங்கன்னு. இது மாதிரி குயிக் காமர்ஸ் ஆப் ஓபன் பண்ண எல்லாருமே மூடிட்டு போயிட்டாங்க. இந்தியாலயும் மூடிடுவாங்க, இது லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப அதிகம்.
இப்ப அமெரிக்கால ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டிற்கும் இருக்க டிஸ்டன்ஸே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அப்போ ஒரு டெலிவரி பார்ட்னர்னால 1 மணி நேரத்துக்கு 2, 3 டெலிவரி தான் பண்ண முடியும். ஆனா நம்ம கேஸ்ல அப்படி கிடையாது. நகர்லயோ நுங்கம்பாக்கம்லயோ இருக்க ஒரு பிரிட்ஜ் மேல ஏறி நின்னு பாத்தீங்க அப்படின்னா அவரால ஒரு கிட்டத்தட்ட 1000 வீட பார்க்க முடியும். 1 மணி நேரத்துல குறைஞ்சது 10 ஆர்டர் அவரால டெலிவரி பண்ண முடியும். இன்வெஸ்டர் மணில தான் ஃபுல்லா ஓடுது, சீக்கிரம் மூடிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்களே. அமேசான் வந்தப்பயும் அதுதான் சொன்னோம், பிளிப்கார்ட் வந்தப்பயும் அதுதான் சொன்னோம். அதெல்லாம் விடுங்க. ஜியோ 1 வருஷம் ஃப்ரீயா சிம் கொடுத்தப்ப சீக்கிரமே ஜியோ மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல அவங்க வைக்கிறது தான் ரேட்டு. மாதிரி இந்த ஜெப்டோவும் பிளிங்கிட்டும் இன்னைக்கு லாபத்தை ஏன் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு பழக்கத்தையும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கிரியேட் பண்ண பாக்குறாங்க. நாளைக்கு நீங்க போன் வாங்கினாலும் சரி, தங்கம் வாங்கினாலும் சரி, தண்ணி வாங்கினாலும் சரி, ஏன் ஓட்டு போறதுக்கு நீங்க லைன்ல நிக்கும் போது உங்க கையில மை விக்கிறதுக்கு ஜெப்டோலயோ பிளிங்கிட்லயோ இருந்த ஆள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ அந்த அளவுக்கு பிளிங்கிட், செப்டோ, சுகி இவங்க எல்லாருமே ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிசினஸ் எப்படிங்க ஃபியூச்சர்ல அழிஞ்சு போகும்? நம்ம வீட்ல இருக்க குழந்தை 11 மணிக்கு திடீர்னு பசி எடுக்குது அப்படின்னு அழுது, இல்ல டைப்பர் காலி ஆயிடுச்சு நம்ம அப்பதான் பாக்குறோம் அப்படின்னா எப்படி போய் உடனே வாங்கிட்டு வர முடியுமா? கடை இருக்குமா? சில டைம்ல மழை வந்துட்டு இருக்கும், வெளியே போக முடியுமா? அந்த டைம்ல எல்லாம் ஜெப்டோ, பிளிங்கிட்டோ உடனே எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. இவங்களை எப்படிங்க ஸ்கேம்னு சொல்ல முடியும்? இவங்கெல்லாம் ஒரு லைஃப் சேவர். ஆனா அவங்க சொன்ன ஒரு விஷயத்த நான் மறுக்கல. கண்டிப்பா காஸ்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நீங்க மேகியோ, மக்கானவோ, கோகோ இதுல வாங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பட்ஜெட்ல துண்டு விழும். இது நம்ம யூஸ் பண்ற கத்தி மாதிரி தான். கத்திய பழ வெட்டவும் யூஸ் பண்ணலாம், விரல் வெட்டவும் யூஸ் பண்ணலாம். நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கத்திய குறை சொல்ல முடியாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, முன்னாடி வீட்ல சர்க்கரை இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டுல போய் கேட்போம். இப்ப அந்த அவசியமே இல்லைங்க. எப்ப வேணாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பட் எல்லாருக்கும் காமனா இருக்க பெரிய பயம் நம்ம ஊர்ல இருக்க அண்ணாச்சி கடைலாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. டிமார்ட் வந்தப்பயும் இதே கதையை தான் சொன்னாங்க. நம்ம ஊர்ல இதுக்கப்புறம் எந்த லோக்கல் கடையும் இருக்காது, ஒன்லி டிமார்ட் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஆனா எந்த சேஞ்சும் பெருசா நடக்கல. முக்கியமா குயிக் காமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே குடோன் வச்சு மட்டும் தான் நடத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவங்க பர்ச்சேஸ் பண்றதுமே நிறைய சூப்பர் மார்க்கெட்லயும் லோக்கல் மார்க்கெட்லயுமே வாங்கி தான் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. சோ அப்ப அதனால இவங்களுக்குமே வந்து பிசினஸ் வரதான் செய்யுது. சோ நீங்க ஆர்டர் பண்றது என்னமோ ஜெப்டோ, பிளிங்கிட்ல தான். ஆனா அதுல இருந்து வர பால் பாக்கெட் நம்ம சரவணா ஸ்டோர்ல இருந்து வந்தா கூட நமக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப யார் இந்த மார்க்கெட்ல காணாம போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணாம இருக்காங்களோ அவங்க தான் காணாம போவாங்க. இப்ப கூட நிறைய அண்ணாச்சி கடையில வாட்ஸ்அப்ல ஆர்டர் எடுக்கிறாங்க, ஹோம் டெலிவரி எல்லாம் பண்றாங்க. சோ இந்த மாதிரி டெக்னாலஜியை யாரெல்லாம் அடாப்ட் பண்ணாம இருக்காங்களோ அவங்க தான் காணாம போவாங்களே தவிர எந்த ஆப் வந்தாலும் நம்ம ஊர்ல இருக்க அண்ணாச்சி கடை காணாம போவாது. இன்னொரு பாசிட்டிவான விஷயம் யோசிங்க. நம்ம ஊர்ல நிறைய படிச்சுட்டு வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இந்த குயிக் காமர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா லாஜிஸ்டிக்ஸ் வேலை, பேக்கிங் வேலை, இந்த ஸ்டோர்ல இருக்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதனால கிரியேட் ஆயிருக்கு. சோ முதல்ல கேட்ட கேள்விக்கு வரும். சோ இது ஒரு தீய சக்தியா, ஒரு ஸ்கேமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இது ஒரு டூல். ஆனா இதுல இருக்க சார்ஜஸ் கண்டிப்பா உண்மை. சோ 100 ரூபாய்க்கு நம்ம பொருள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா 50 ரூபாய்க்கு டெலிவரி சார்ஜ் வரதான் செய்யும். அப்புறம் நம்ம பட்ஜெட்ல துண்டு வந்துருச்சுன்னு அழக்கூடாது. சோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா எப்பப்பெல்லாம் எமர்ஜென்சியோ அப்பெல்லாம் இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. பால் வாங்குறதுக்கோ, பிரெட் வாங்குறதுக்கோ, இல்ல மெடிசன் வாங்குறதுக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. மத்தபடி எப்பப்பெல்லாம் உங்களால பல்கா ஆர்டர் பண்ண முடியுமோ அப்பெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சு பல்கா ஆர்டர் போட்டுக்கோங்க. நிறைய ஆஃபர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். பட் வாரத்துக்கு ஒரு முறை லோக்கல் கடைக்கு போறதையும் மறந்துடாதீங்க. அங்க இருக்க மனுஷங்களும் அனுபவமும் கண்டிப்பா நமக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல பேசலாம். அன்டில் தென், பை பை, டேக் கேர்.